யோபுடைய வாழ்க்கையெல்லாம் அவன் எப்படி நினைச்சான்? நல்லா இருக்கும் போதே திடீர்னு இந்த செவுறு இடிஞ்சு விழுந்துச்சுன்னா அப்படின்னு நினைச்சான். நல்லா குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்கும் போது எல்லாரும் இழுத்துட்டு ஓடிட்டாங்கன்னா நினைச்சான். ஆமா இல்லைங்களா? என் ஆடு மாடெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்கன்னா நினைச்சான். எல்லா பிள்ளைகளும் ஒரே நாள்ல இறந்து போயிட்டாங்கன்னா நினைச்சான். இதெல்லாம் அவன் நினைக்காததுல நினைச்சது. இப்ப சொல்லுங்க, இவன் நினைச்சது இவனுக்கு நடந்துச்சு. இப்போ உங்களுக்கு எது நடக்கணும்ன்றத தீர்மானிக்கிற ஒரு மிகப்பெரிய பகுதி எது? இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் உங்க ஜெபத்தை பார்த்துட்டு செய்யல, உங்க வேண்டுதலை பார்த்துட்டு செய்யல. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன நினைக்கிற. எது ஒரிஜினல்ன்றாருன்னா, ஜெபம் கூட ஒரிஜினல் கிடையாதுன்றார். இப்போ நான் உங்க எல்லாருக்கும் ஜெபத்தில் நடத்துகிறேன்னு சொல்லி ஜெபத்தில் நடத்தி உங்கள் மண்டை என்ன பண்ணலாம், ஒரு மணி நேரத்துக்கு மாற்றலாம். ஆனால் அது நிரந்தரமாக மாறிடுச்சா அப்படின்னா, அது எப்படின்னா 12 மணிக்கு மேலே வர நினைவை பொறுத்தது. என்னன்னு புரியுங்களா? ஆமென். அதனால தான் நாங்கள் போராடி தோற்று போயிடுறோம். ஏன் தோற்று போயிடுறோம்? எங்களால் உங்கள் மனதை 1 மணி நேரம் தான் என்ன பண்ண முடியுது. ஆமாம் இல்லைங்களா? 2 மணி நேரம், மன்னிச்சுக்கோங்க, 2 மணி நேரம் தான் என்ன பண்ண முடியுது. அதில் 1 மணி நேரம் நீங்கள் தூங்கியே கழிச்சிடுறதுனால 1 மணி நேரம் தான். ஆமாவா இல்லைங்களா? என்னன்னா, அந்த கட்டுப்படுத்தி அந்த நினைவை உங்களால் என்ன பண்ண முடியுது, வைக்க முடியுது. இப்போ என்ன கட்டுப்படுத்துகிறோம்? இல்லைங்க இப்படிலாம் நினைக்க கூடாதுங்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க அப்படிங்க இப்படிங்கன்ற நினைவு எவ்வளோ நேரம் தான் இருக்குது? 1 மணி நேரம் தான் இருக்குது. ஆனால் ஒரிஜினல் நினைவு எப்பயும் வந்துக்கிட்டே இருக்கும், எப்பயும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த யோபு உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன். ஆனால் எப்பொழுதும் அவனுடைய நினைவில் கேடுகட்ட நினைவு தான் வரும். இப்போ உங்களுக்கு எப்படி நினைவு வந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த சக்தியை ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கொடுத்துருவார் நம்புகிறேன். கொடுப்பாரா? கொடுக்க அப்படியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா நம்மளாம் எங்கே போயிருப்போம். உங்களுக்கும் அந்த சக்தி கிடையாது. அடுத்த ஆளுடைய நினைவுகளை கண்டுபிடிக்கிற சக்தி இருக்கா? இல்லை. ஆமாவா இல்லைங்களா? திட்டிக்கிட்டே கேட்டுக்கிருக்கலாம் இல்லையா? அது மாதிரி தான். ஆனால் பைபிள் என்ன சொல்லுன்னா, எது எந்த நினைவு அதிகமாக உனக்கு வருது பாருங்க. பிசாசானவன் யோபுவை கவனிச்சது, யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. எப்ப கவனம் வைக்கிறான் தெரியுங்களா? இப்படிப்பட்ட நினைவா வருதுன்னா அவன் மேல, அந்த ஆள் மேல, அந்த சகோதரி மேல யாருடைய கண்ணு இருக்கு? எப்ப வருதுன்னு தெரியுதா? உங்களுக்கு இப்படியா நினைக்கிறீங்க அப்படின்னா அப்பத்தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். நீங்க நீடித்த நாட்களா நன்றாக இருப்பீர்கள். கை 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 கவனிச்சிங்களா? நான் அதைத்தான் கவனிப்பேன். ஏன்னா நினைவு அது ஒரிஜினல்னு சொல்லலை. இப்போ நினைவு ஒரிஜினல்னா அந்த ஆக்ஷனும் அதே மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த பாடி லாங்குவேஜ்ன்றது எப்படி தெரியுங்களா? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஆமாம் இல்லைங்களா? சிரிக்கும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருப்பீங்க? ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடல் மொழி அப்படின்றது அழகாக காட்டி கொடுக்கும், நீ சந்தோஷமாக இருக்கிறேன்னு. ஆமாம் இல்லைங்களா? நீங்கள் கவலையாக இருக்கிறீங்க, அழகாக தெரிஞ்சு போயிடும் நீங்கள் இப்படி தான் இருக்கிறீங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் நினைவு அதை ஏற்றுக்கிருச்சா அப்படின்னா உங்களுடைய மைண்டில், உணர்வில், எல்லா பகுதிகளிலும் இந்த செய்தி போயிடும். பாருங்க, ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்குது. என்ன சொன்ன? நீடித்த நாட்களால் உன்னை நான் என்னாக்குவேன், திருப்தி ஆக்குவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஆமாவா இல்லைங்களா? உன் ஆயுசு நாட்கள் என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும்ட்டார். ஆமாவங்களா? அவர் சொல்றார், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாழ்வை நீ பாப்பன்ட்டார். அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, அது உங்க இருதயத்துக்குள்ள இருக்குதா, உங்க நினைவுல இருக்குதா அப்படின்னா இல்லவே இல்லை. எப்படி போச்சு? இதான் இங்க கேள்வி. அது எப்படி கேட்கும் போது இருக்குது, மற்ற நேரம் இல்லாம போயிருது.
இப்ப கேட்கும் போது இருக்குது, ஆஹா ஆமா, பிள்ளைகளின் வாழ்வை காண்பேன் இருக்கிறாரு, நீடித்த நாட்களான் இருக்கிறாரு, ஓ கர்த்தர் எனக்கு பூரண ஆயுசுடையவன் இருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம கேட்கிறோம். ஆனால் உங்கள் இருதயத்துக்குள்ள போயிருச்சா அப்படின்றது எப்படி தெரியும்னா, உனக்கு பாரு இதெல்லாம் நடக்கும்னு யாரோ ஒருத்தர் சொன்ன உடனே டக்குன்னு எதை மறந்துடுறோம், சொன்னதை மறந்துடுறோம், கவலைப்படுறோம். ஆமாவா இல்லைங்களா? கவலைப்படுறோம், வேதனைப்படுறோம். அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அது வந்துருமோ, இது வந்துருமோ. ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் மறந்த, எப்படி போச்சு என் வார்த்தை? அப்போ வேற தாட்டுக்கு இடம் கொடுக்குற. என்ன தாட்டு? மாம்சம் சொல்றத சிந்திக்கிற. அப்போ எப்போ உங்களுக்கு ஜீவன் வரப்போகுதுன்னா, உங்க ஆவி சொல்றத நீ என்ன பண்ணு, சிந்தி.